Hi guys, welcome to Mupparai Training Academy. So guys வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து GK TNUSRB SA 2023 தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காவலர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் GK உடைய ப்ளூ பிரிண்ட்டை நாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்திருந்தேன். ஸோ உளவியலை பொறுத்தவரையும் ப்ளூ பிரிண்ட் கேட்டிருந்தீங்க. உளவியலை பொறுத்தவரையும் எதற்கு எனக்கு ப்ளூ பிரிண்ட்ன்ற மாதிரி ஆச்சரியமா இருந்தது. சரி, மாணவர்களுடைய நலன் கருதி இப்படிப்பட்ட பாடப்பிரிவுகள் இருந்து தான் கேள்விகள் வருதுன்னு உனக்கு புரிய வச்சிட்டாலே நீ ஆட்டோமேட்டிக்கா வந்து அது புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவேன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் உளவியலுக்கும் நான் ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் பண்றேன். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்லாம் இல்லை. எங்க சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நீ உளவியல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கா கடலை தாண்டிடுவேன். மீதி அந்த கால் கடலை ஏன் சார் என்னால் தாண்ட முடியல, அது உன்னுடைய முயற்சி. அந்த முயற்சியை போட்டு அந்த கால் கடலை நீ தாண்டிக்கோ. முக்காவாசி நான் உனக்கு வழித்துணையா இருந்து உன்னை எடுத்துட்டு போய் கரை சேர்த்துருவேன். நீ அங்கிருந்து தட்டி தடுமாறி நீச்சல் அடிச்சு நீ போயிட்டு அந்த கரையில விழ வேண்டியது உன் பொறுப்பு தான். ஸோ உளவியலை பொறுத்தவரை என்னென்ன தேர்வுகள்ல இருந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, போன வருஷம் மாதிரி வினாத்தாள்கள் என்ன கொடுத்திருந்தாங்க, 2022 கொஸ்டின் பேப்பர்ல அது எப்படி ரெப்ளிகேஷன்ஸ் ஆயிருந்தது, அந்த மாதிரின்றதுக்கு தான் இங்க நான் கொடுத்திருக்கேன். சோ உளவியலை பொறுத்தவரை அவர்கள் 5 பாடப்பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க உளவியலை. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது கருத்து பரிமாற்ற திறன். அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னாலே நம்ம வந்து பேசக்கூடிய மொழி, இப்ப நான் பேசக்கூடிய மொழி உங்க எல்லாருக்குமே நல்லபடியா புரியுது. அப்படி புரியும் பொழுது நானும் தமிழ்ல பேசுறேன், நீயும் தமிழ்ல பேசுற. இதே तुम क्या करता हो அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிந்தில பேச ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கோ, உனக்கு ஹிந்தி புரியுமா? கண்டிப்பா புரிய போறது இல்ல. சோ வேற லாங்குவேஜ் பீப்புளா இருக்குவாங்க. அப்ப கம்யூனிகேஷன்ன்றது எந்த அளவுக்கு நம்ம பேசுறது புரியுது, அந்த இலக்கண பிழை இல்லாம எப்படி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ நம்மள பொறுத்தவரைக்கும் பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்ச ஒரு ஸ்டூடண்ட்ஸை செக் பண்ண வேண்டியது தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஏன்னா எஸ்ஐ ஆயிட்ட வந்தோடனே இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்லிங்க் லாங்குவேஜ். அதாவது வந்து எல்லாருமே லிங்க் லாங்குவேஜா யூஸ் ஆகும். தமிழ் வந்து நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழி, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்றதுனால தமிழ் வந்து அதனுடைய இலக்கண பிழை திருத்தம் இல்லாம இருக்காங்களா, தெரிஞ்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக உளவியல் ஆட் பண்ணப்பட்டதுதான் இந்த கருத்து பரிமாற்ற திறனான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆனா அது ரிலேட்டடா क्वेश्चन கேக்குறாங்களானா தான் இல்ல. சோ ஆனா அவங்க மாடல் क्वेश्चन பேப்பர்ல என்ன சொல்லிருந்தாங்க, இங்கிலீஷ்க்கு 10 क्वेश्चन, தமிழுக்கு 10 क्वेश्चन. அதாவது அந்த 20 क्वेश्चन எப்படி பிரியுதுன்னா இங்கிலீஷ் 10 தமிழ் 10 பிரிஞ்சிச்சு. சோ அதே மாதிரி தான் அவர்களுடைய கேள்வித்தாள்களின் क्वेश्चन பேப்பர் ரெப்ளிகேட் ஆயிருந்தது. எப்படி 20 क्वेश्चन கேக்குறேன்னு சொல்லிருந்தாங்க, அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல 20 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 4 பகுதிகள், லாஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் தென் மென்டல் எபிலிட்டி. நான் ஒரே கலர்ல கொடுத்திருக்கேன் பாருங்க, லாஜிக்கல் அனாலிசிஸும் மென்டல் எபிலிட்டியும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் தான், அதாவது புரிதல் திறனுடைய பார்ட் தான் இந்த ரெண்டுமே. ஓகேவா? புரிதல் திறனுடைய பார்ட் தான் இந்த ரெண்டுமே. சோ இந்த ரெண்டுல இருந்துமே டோட்டலா எத்தனை கேள்வி வந்திருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து 17 கேள்விகள் கேட்டிருந்தாங்க, இதுல இருந்து 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் 19 கேள்விகள். இந்த 2 சப்ஜெக்ட்ல இருந்தும் சேர்த்தே 19 கேள்விகள். ரீசனிங்னா 19 கேள்விகள் போன முறை வந்திருந்தது. ஆனா அவங்க மாடல் क्वेश्चन பேப்பர்ல ஒரு சாப்டருக்கு 10 மாதிரி பிரிச்சிருந்தாங்க. ஆனா அதுல 17 கேள்விகள், இதுல 2 கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. சார் அது என்ன சார் 17, இதுல என்ன சார் 2 அப்படின்னா, மென்டல் அபிலிட்டினா மனத்திறன் தேர்வு. மனத்திறன் அதாவது எந்த அளவுக்கு ஒரு விஷுவலா நீ பார்க்கும் பொழுது அந்த படங்களை எப்படி நீ கூர்ந்து கவனிக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் படங்களை வச்சு கேட்டிருந்த ஒரு கேள்வி. சோ படங்களை வைத்து 2 கேள்விகள் இடம் பெற்றிருந்தது. வெண்படத்தை இதுல சேர்க்க கூடாது. வெண்படம் எல்லாமே தருக்க பகுப்பாய்வு, அதை பிரிச்சு லாஜிக்கலா பிரிச்சுக்கிறதுக்கு. சோ இதுல ஒரு 17 கேள்விகளும் இதுல ஒரு 2 கேள்விகளும் வந்திருந்தது. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ், மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை வச்சு விளையாடுற கேம். சோ நம்பரை வச்சு விளையாடக்கூடிய இதுல வந்து எத்தனை கேள்விகள் வந்திருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மாடல் क्वेश्चन பேப்பர்ல அவங்க 10 கேள்விகள் கேட்கிறதா சொன்னாங்க. ஆனா நமக்கு என்னவோ அவங்க கேட்டது வெறும் 9 கேள்விகள் தான். அந்த 9 கேள்விகளும் பேசிக்கான டாபிக்ஸ், அளவியல், வட்டி கணக்குகள், லாப நஷ்டம், சதவிகிதம், சராசரி இதுக்குள்ளவே அடங்கிடுச்சு. சோ அதனால நிகழ்தகவு முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன், நிகழ்தகவு இதுக்குள்ளவே அடங்கிடுச்சு அந்த 9 கேள்விகளும். சோ இந்த 9 கேள்விகளை தாண்டியும் அவங்க மேக்ஸை கேட்கவே இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சோ the final part is information handling ability, தகவல்களை கையாளும் திறன். இதுல தான் இந்த மாதிரி புதிர்கள், தரவு செயலாக்கத்துல இருந்து क्वेश्चन கேக்குறது. நான் ஆல்ரெடி அதுக்கு வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட புதிர்களுக்கு 4 வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. தரவு செயலாக்கத்துக்கும் 3 விதமான வீடியோஸ் போட்டிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் எப்படி வந்தா எப்படி சால்வ் பண்ண. இது வந்து நிஜமா சொல்றேன், இந்த ஒரு டாபிக்கு வேற எந்த சேனல்ஸ்மே வீடியோஸே போடல மேக் பண்ணி. முப்படை மட்டும் தான் ஸ்பெஷல் ஃபோக்கஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாப்டர்னால என்னன்னு பாதி பேருக்கு தெரியாம இருந்தது. அதுல நிறைய அதுக்கு क्वेश्चंस எடுத்து அதுக்கு தமிழ்ல பைலிங்குவலா क्वेश्चंस ரெடி பண்ணி போட்டோம். சோ இது நல்லா பண்ணிருந்தோம். 10 क्वेश्चन கேட்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா எக்ஸாம்ல 12 क्वेश्चनே கேட்டிருந்தாங்க நமக்கு.
ஓகேவா? ஸோ ஈஸியாக அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் உளவியலுடைய ப்ளூ பிரிண்ட். இப்படி தான் இந்த வருஷமும் கேள்விகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த வருஷமும் இந்த 20 கேள்விகள் அப்படியே வந்துடும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்தவரை இங்கிலீஷ் தமிழ் அப்படியே டிட்டோ 20 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 40 கேள்விகள்ல அகைன் கணக்குன்றது சரிவை தான் சந்திக்கும். கணக்கு முன்னையும் 9 கேள்வி கேட்டா இந்த மாதிரி 8 கேட்கலாம், இல்லை அதே 9லையும் தக்க வைக்கலாம். ஆனால் ரீசனிங்கை பொறுத்தவரை ஏன்னா அதில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸை ஃப்ரேமும் பண்ண முடியும், ஈஸியாக கொஸ்டின்ஸை எடுக்கவும் முடியும். ஸோ ரீசனிங் அகைன் தக்க வச்சுக்கும் தன்னுடைய பொசிஷனை. தரவு செயலாக்கத்திலிருந்து கேள்விகள் அதிகரிப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இதுதான் வந்து ஒரிஜினலாக கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி கொஸ்டின். அதாவது போன முறை கேட்ட கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த முறை கொஞ்சம் மாடரேட்டாக தான் கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஏன்னா உளவியலையும் எல்லாருமே ஈஸின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களா, அதனால உளவியலையும் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கலாம் இந்த முறை. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க எதிர்நோக்கி காத்திருங்கள் காவலர்களே. ஸோ 2023ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய அனைவருக்குமே முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்ட் பேட்சஸும் போயிட்டு இருக்கு, எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறவங்க 7200400395 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதற்கான டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் ப்ளூ பிரிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. ப்ளூ பிரிண்ட்டை எழுதி வச்சு படிக்க தான் உன்னுடைய ஆசை கனவான அந்த சார்பாய்வாளர் காக்கி யூனிஃபார்ம் உன் மேலே ஏறி உட்காரும், உன் தோல் பட்டையில் அந்த நட்சத்திரங்களும் வந்து பொரியும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட்டை எழுதி வச்சு படிங்க, மறக்காம படிங்க. ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.